Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற, தேவனை துதிக்கிற, சபையாய் கூடி வருகிற விசுவாச பிள்ளைகளாய் இணைந்து ஆராதிக்கிற கர்த்தருக்குரிய பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் இன்றைக்கு கூடி வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்பது, சேவிப்பது எவ்வளோ நன்மை, மேன்மை. இந்த காலை வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை ஆராதிப்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் கேட்டு ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை குடும்பமாய் ஆஸ்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை ஆராதிக்கணும். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது, தேவன் வார்த்தையாய் வெளிப்பட்டவர், தேவன் வார்த்தை, ஜீவ வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தையாய் இந்த பூமியிலே வந்து இன்றைக்கு ஆவியும் ஜீவனுமான வார்த்தையாக இருக்கிறார். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும். அப்படியானால் அவருடைய நாமத்தை சொல்லி, அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்கள், சங்கீதக்காரன் தாவீது அவனுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே அவனை சத்துருக்கள் பிடித்த பொழுது அவன் இந்த பாடலை பாடுகிறான். வார்த்தையை வைத்து பாடுகிறான். கர்த்தரை புகழுவின் இக்கட்டிலே, நெருக்கத்திலே, பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து பாடி ஆராதிக்கும் பொழுது அவர் நமக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களை பிடித்து நாம் ஆராதித்து ஸ்தோத்திரித்து அவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது நம்மை அற்புதமாய் விடுவிப்பார், சுகமாக்குவார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலை வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஏதோ ஒரு சிக்கல் இருக்கலாம், ஏதோ ஒரு விடுதலையற்ற சூழ்நிலை இருக்கலாம், வியாதி படுக்கை பலவீனம் இருக்கலாம், இன்னும் குடும்பத்தில் யாரும் மனம் திரும்பாமல் இன்னைக்கு கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மனசோர்ந்த சூழ்நிலை இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு அவரை புகழ்ந்து பாடி ஆராதிக்க ஒப்புக்கொடுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, வார்த்தையின் தேவனே, ஜீவனுள்ள வார்த்தையின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய வார்த்தை இறங்கட்டும்பா. உம்முடைய வார்த்தை வெறுமையா திரும்பாத வல்லமுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, விடுவிக்கிற வார்த்தை, சுகமாக்குற வார்த்தை, ஆசீர்வதிக்கிற வார்த்தை. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த காலை வேளையில ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில ஆசீர்வதியும். அப்பா, குடும்பம் சந்ததியாக சேவிக்க ஆசீர்வதிங்கப்பா. நீர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுவீராகப்பா. மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத, இன்னும் ஆண்டவரே பின்மாறி இருக்கிற, உம்மை விட்டு தூரமா இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே உயர்த்துவீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் மேன்மையாய் உம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வதி. கிருபை மறைக்கட்டும், ஜெயம் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்த ஸ்தோத்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. வார்த்தையை புகழ்வோம், கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென்.